ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். பரிச்சை 4 நாளில் சரியா, 4 நாள் கூட கிடையாது, 3 நாளில் படிக்கிறதுக்கு இருக்குது. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ட்ராவலில் போயிடுவோம். ஃப்ரைடே எக்ஸாமு. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட் 1 வீக் வந்துட்டு பயங்கர ஒரு பதட்டம் ஏற்படும். பதட்டம் நிறைய சின்சியராக படிக்கிறீங்கன்னா தான் அது ஏற்படும். நான் சின்சியராக படிக்கலை, அப்படியே இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பதட்டம் வராது. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இப்போ கொஞ்சம் பதட்டம் வரும், பயம் வரும். ஐயோ படித்த மாதிரி இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குது, படித்ததெல்லாம் மறக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியலை, அந்த மாதிரி பதட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, 100% வரும். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் SBAங்கிறது. ஸோ இது நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு 5வது மெயின்ஸாக இருக்கலாம், 6வது 10வது மெயின்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருக்கலாம். பட் எப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த எக்ஸாம் அப்படிங்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும். சரியா, ஸோ இனிஷியலாக இப்போ தான் மொதல் மெயின்ஸு, செகண்ட் மெயின்ஸு, தேர்ட் மெயின்ஸாக எழுதுறீங்கன்னா ஜாலியாக எழுதிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த RRB இருக்குது, அந்த RRBயில் நான் சரியாக பண்ணணும். அதுக்கு இங்கேயே நான் எல்லா மிஸ்டேக்ஸையும் பண்ணிடணும். இங்கே நான் இந்த எக்ஸாம் எழுதும்போது நான் அதை எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், எங்கே மிஸ்டேக் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். போட்டு பதட்டமாகி எக்ஸாம் எழுதாதீங்க. சரியா, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, படிக்கும்போதே உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்குதுன்னா அந்த 2 டேஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது நம்மளால். இந்த 2 டேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் பதட்டமோடு இருந்து ப்ராப்பராக தூங்காமல் சாப்பிடாம என்ன ஆகும்னா அது நேராக எக்ஸாமில் போய் உட்காரும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். படிக்காமல் விடுங்கன்னு நான் சொல்லலை, படிங்க. பட் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிட்டு படிங்க. சரியா, நீங்கள் 3 மெயின்ஸும் சரி, 10 மெயின்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாமில் எழுத போகிற எல்லாருமே பதட்டத்தோடு தான் இருப்பாங்க. 10 மெயின்ஸ் எழுதினாலும் சரி, 2 மெயின்ஸ் எழுதினாலும் சரி, யாருனாலும் சரி. நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போன தடவை படித்த பையன் தான், அவர் தான் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கினார். சரிங்களா, ஆல் இண்டியா ரேங்க்கு 2 எக்ஸாமில் வாங்கினார். அந்த பையன் கூட பதட்டத்தோடு தான் இருப்பான். இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களா, இதுக்கு ஒருத்தர் ஆல் இண்டியா ரேங்க் எடுப்பான்ல, அவனும் நீங்கள் எடுக்கிற அதே பதட்டத்தோடு தான் இருப்பான். அவனும் பயந்து ஐயோ என்ன பண்ணுறது, 2 நாள் தான் இருக்குது, இது ரிவைஸ் பண்ணலையே, அது ரிவைஸ் பண்ணலையே, அங்கே இது வரலையே, அது வரலையே, இந்நேரத்துக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், இப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து சிக்கிட்டு வந்து நிற்கும். இந்த டாபிக் ஐயோ கடைசி மார்க்காக போடுறோம், இந்த இளவெடுத்த டாபிக் வரமாட்டேங்குதே, நல்லா படிச்சுனே இந்த டாபிக் வரமாட்டேங்குதேன்னு தோணும். டெஸ்ட் போட்டு போப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படித்தது எதுவுமே வரலையே அப்படின்னு தோணும். இது எல்லாருக்கும் வர்றது தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கும் இருக்கிறது தான். அதனால் பயப்படாதீங்க, பதறாதீங்க. லாஸ்ட் 2 டேஸ் ஹார்ட்லி எவ்வளோ மாதிரி உங்களால் வித்தியாசம் ஏற்படுத்த முடியும்? 2 நாள் நீங்கள் படிச்சீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் வரும்? நல்லா படிச்சீங்கனாலும், படிக்காமல் அப்படியே கேப் விட்டீங்கனாலும் 2 மார்க் 3 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்த முடியும் லாஸ்ட் 2 டேஸ். சரியா, ஸோ போட்டு முட்டி மோதி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தூங்காமல் சாப்பிடாம படிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படிலாம் படிச்சுட்டு எக்ஸாமில் போயிட்டு மாட்டிடாதீங்க. எக்ஸாமில் போயிட்டு அன்னைக்கு உட்காந்து எனக்கு டயர்டாக இருக்கும், என்னால் ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது, அந்த ஒரு வாரத்துடைய ஸ்ட்ரெஸ்ஸுடைய மொத்த வேலையும் அங்கே தான் வந்து காட்டும். அதனால் தயவு செஞ்சு லாஸ்ட் 3 டேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, கொஞ்சம் மைண்டை காமாக வச்சு, மற்ற பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல், பதட்டம் ஆகாமல், இது ஒரு எக்ஸாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்குது, இந்த வருஷம்லேயே எக்ஸாம் இருக்குது. IPS கிளர்க்கில் வேகன்சி, நல்ல வேகன்சி போட்டே இருக்குது. ஸோ பதட்டம் ஆகாமல், பயப்படாமல் இந்த எக்ஸாமை பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் படிப்பில் பதட்டத்தை குறைக்கணும், உங்கள் ரிவிஷனில் பதட்டத்தை குறைக்கணும். ரொம்ப போட்டு மோதுறன்ட்டு எக்ஸாமில் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிட போகுது. சரியா, ஏன்னா நேற்றுலாம் நான் பார்க்குறேன், நேற்று நம்ம 12 மணி வரைக்கும் ரிவிஷன் பண்ணோம். அப்படிதான் நைட்டு 12 மணி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுலேயும் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கப்புறமும் உட்காந்து படிப்போம் அப்படிங்காங்க. கடைசி 3 நாள் 8 hours என்ன நடந்தாலும் சரி 8 மணி நேரம் தூங்கிடுங்க. படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் மைண்டை அமைதிப்படுத்தினீங்க தான் தூக்கம் வரும். கொஞ்சம் நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. 99% ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சுட்டு படிக்கிறதோ ரிவைஸ் பண்ணுறதோ
இந்த சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் வேலைகள் தான். 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது இந்த 3 days உடைய எஃபெக்டோ, இந்த 1 week உடைய எஃபெக்டோ, இந்த 10 days உடைய எஃபெக்டோ எனக்கு இருக்கக்கூடாது. மைண்டும் பாடியும் டயர்ட் ஆகிடக்கூடாது. ஹெல்த்தையும் பார்த்துக்கிடுங்க, மைண்டையும் பார்த்துக்கிடுங்க. சரியா? ஏன்னா இது ரீசெண்டாக ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க அப்படியே ரொம்ப புலம்புற ரேஞ்சில் இருக்காங்க. ஐயோ இப்படி 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 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துடுங்க. நம்ம வெப்சைட்டில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டினியூஸாக ஆஃபர் இந்த மாதம் ஃபுல்லாக போட்டு தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட்டு எரர் மேரத்தான் இருக்குது. இஃப் பாசிபிள் கண்டிப்பாக வாங்க. இஃப் பாசிபிள் இல்லை, கண்டிப்பாக வாங்க. ஒரு ஐடியா சூப்பராக கிடைக்கும். ஒரு 30-40 கொஸ்டின் வரிசையாக சால்வ் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பை.